என்னடா சமையல் செய்கிறது, டெய்லி காய்கறி குழம்பு, பருப்பு குழம்பு இதுவே செஞ்சு செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னா இந்த ராஜ்மா குழம்பு சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் ஆகிற அளவுக்கு ராஜ்மா வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சு, இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஃபுல் கிளாஸ் லோ ஃப்ளேமில் ஒரு 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ ராஜ்மா நல்லா வெந்துடும். ஏன்னா அது வேகிறதுக்கு டைம் ஆகும். அப்புறம் இன்னொரு பேனில் வந்துட்டு எண்ணெய், சீரகம், கடுகு சேர்த்துட்டு, சீரகம் இல்லைனாலும் கடுகாவது கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாமே உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எத்தனை கப் ராஜ்மா எடுத்துருக்கீங்களோ அத்தனை கப்புக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுருக்கிற ராஜ்மாவை தண்ணியோடு வந்து சேர்த்து கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து வேக வைங்க. அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி ஆகிற அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு கிளாஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆகிற அளவுக்கு சீரகம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் இந்த குழம்புக்கு இந்த தேங்காய் பேஸ்ட்டோட கொடுக்குற ஃப்ளேவர். அதனால் சீரகம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த தேங்காய் கறியை வந்துட்டு குழம்புல வந்து சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 25 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ராஜ்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கூட ஏதாவது ஒரு காய்கறி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. காய்கறி இல்லாமல் அந்த நாளில் வந்து எந்த ஒரு மீதியும் வந்துட்டு வச்சுக்காதீங்க. ஏன்னா காய்கறி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் என்னோடய லஞ்ச் பாக்ஸ்.